நம்முடைய மகளின் துயரை அறியாமல் இப்படி ஆடி பாடிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய மகள் இருக்கின்றாளே கங்கை, அவள் தற்போது எங்கே இருக்கின்றாள் தெரியுமா? அதோ இருக்கின்றதே மண்ணுலகம். அந்த மண்ணுலகத்திலே இருப்பது சிவசங்கராபுரி கோட்டை. அந்த சிவசங்கராபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடியவன் ஜெயமாதாசுரன். அவனோ என்ன செய்திருக்கின்றான் தெரியுமா? நம்முடைய மகளான கங்கையை அழைத்து சென்று பாதாள சிறையில் அடைத்து வைத்து முடிந்தால் நம்முடைய மகளை அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு இருக்கின்றான். ஆகையால் நம்முடைய மகளாகப்பட்டவள் எப்பொழுதாகிலும் நம்முடைய தந்தை வருவார், நம்மை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டிருப்பார் அல்லவா? இருவர் சேர்ந்து செல்ல வேண்டும், நம்முடைய மகளை காப்பாற்ற வேண்டும். அப்படியே சுவாமி. எப்படி இருக்குது? நாம தர மாட்டேன்டா முடியாதுடா. தூடத்து போட்டுல உட்காரல இல்லையா? இலை போட்டு சோறு போட்டு கேட்டி போடா. என்னடா அதான் போயின்றல. ஏய் இந்த வா. ஏய் அட பாவி நல்லாவே இருக்க மாட்டேன். என்ன சாப்பிட்டு பாக்குறா? உமா சாப்பிடணும் சும்மா போய் போற. என்ன எத்தனை சாப்பிடுற? அதானே உன் சாப்பிடணும்னா வந்து கீழே போகுது. எத்தனை பேர் பாத்துல ஊத்திக்கிறையா அம்மாவனை?
ஒரு பாட்டு பாடா ஏய் பாட்டா ஒரு தாளாட்டு பாடு உனக்கா மூஞ்ச வெட்டறதுக்கு சரி தாளாட்டு பாடுறியா போடா அவனுக்கு மூதேவி கொடு பார்க்கலாம். அப்படியே நம்மை ஓடி வந்து காப்பாற்றுவாரோ காப்பாற்ற மாட்டாரோ என்று சுகத்தால் ஆய்ந்து கொண்டிருந்தாய். இப்போ இதனை காப்பாற்றி விட்டேன் அல்லவா? இருந்தாலும் இது இருக்கின்ற என்பதையா இந்த அகட விடம் இவனை இப்படியே விடக்கூடாது. ஏனென்றால் இவனுடைய எஜமானுக்கு நல்லதொரு அறிவை புகட்ட வேண்டும் என்றால் இவனை தற்போது அனுமதித்து வைக்க வேண்டும். அப்படியே கட்டில மெத்தையில் காத்து கிடக்கு. என்னடா தூங்குறீங்க பையா?
டா யாரோ டா ஏண்டா? டேய், கம்மியாட்டு. அட எங்கடா கங்கை? அட எங்கடா கங்கை? ஏய், கங்கை எங்கே? ஐயா, உன் அனுமதி வச்சுனால ஐயா. அதவ யாரா இருக்கும்? இந்த ஸ்ரீதேவி நீக்கி மூதேவி அழிக்கக்கூடிய சக்தி யாரு? பகவானுடைய பொண்டாட்டிகளாக லட்சுமிக்கு தான் இருக்கு. எங்க போயிருப்பாங்க? வைகுந்தா. புறப்படு. என்னுடைய மகளை கேட்கின்றாய் நீ யார்? சிவசங்கர் அவரை பாட்டாங்க தேவதாசுரன். அடடே, நீதான் என்னுடைய மகளை கடந்து சென்றா? அப்போதே உன்னுடைய உயிரை போக்கி இருக்கிறேன். நான் போய் என்னுடைய வைகுண்டம் வந்து விட்டாய். இப்போதே உனக்கு வைகுண்டம் தான். ஏய், எங்க வர முடியாது. யோசி சொல்லு. முடியாது. உடம்பல பட முடியாது. பாடா சபரிக்கு வா. பட முடியுமா முடியாது? முடியாது. எங்க இவ்வளவு போவதே தெரியாது. வீட்டுல வரேன்.